மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசுவார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? ஆப்பல எப்பேற்பட்ட பாட்டு! இதுக்கும் சாவு மேளம் தானா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமா, பையில என்ன வச்சிருக்கீங்க? வெளியே எடுத்து காட்டவே மாட்டேங்கிறீங்க. யாருக்கு? எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் மாமா. என் பொண்ணுக்கா? மாப்பிள, முதல்ல எனக்கு அல்வா கொடுத்தீங்க, இப்ப என் பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்க? குலாப் ஜாமுனா? பொறுத்திருந்து பாரும். லலிதா, ஏ லல்லி. என்ன? எது என்னவா? என்னங்க அத்தா? புது வீட்டு குடி வந்திருக்கோம்ல, உனக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன். அத்தா, என்ன புடவையா? ஆமா, என்ன இருந்தாலும் கோடீஸ்வர மாப்பிளை இல்லையா? எல்லாம் பட்டும் பனாரசுமா அட்டகாசமா இருக்க போகுது. அத்தா, இது என்ன இப்படி கிழிஞ்சிருக்குது? புரியல? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. சேலை கட்டிட்டு வா, முக்கியமான வேலை இருக்கு. என்னது? 4 பேருக்கு நடுவுல இந்த கிழிஞ்ச புடவைய கட்டிட்டு நான் வர்றதா? என்னால முடியாது. சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. அப்புறம் அடுத்த ஐட்டு தடுங்க. அத கட்டிக்கிட்டு இத கையில வச்சுக்க. மாப்பிள, அலுமினிய தட்டோட பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்குதே. பிச்சை எடுக்கிறதா கூட்டிட்டு போறது? பிச்சை நான் எடுக்கணுமா? என்னால முடியாது. பிள்ளையார் கோவில் வாசல்ல 9 to 1 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நீ வந்து பிச்சை எடுக்கிற? முடியாது. செத்தால என்ன பிச்சை எடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவனாடி. இன்னும் நீ அணிவிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கடி. லல்லி, நான் மாட்டேன். சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, கருப்பன் கொள்றாரு. என்ன கருப்பனா? கருப்பரை கொள்றாரு. ஏய் கழுத சனியனே, இங்கே உட்கார்ந்திருக்க. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்? கூப்பிட்டு டங்குன்னு வந்து நிக்க வேண்டாம்? டங்குன்னு வந்து நிக்கிறதுக்கு நான் ஜெகன்மோகினியா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன எதிர்த்தா பேசுற? என் பேச்ச கேட்டா 1 கோடி இல்ல தெருக்கோடி. ஐயோ, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்வேன். பால் பாயசம் வைக்க சொன்னேனே, என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேங்க. என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவ்வரிசியை போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமியா போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலக்கியாச்சு, ஏலக்கலக்கலம் தட்டி போட்டாச்சு. ஆனா பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. என் தலை. ஐயா, முண்டம். நீங்க தலையில நீங்க முண்டம் ஆயிடுவீங்களேன்னு சொல்லுவாங்க. மூஞ்சில என் கைய வைக்க போய் அடுப்பத்த வை. வந்துட்டேன். என்ன போஸ் கொடுக்குற? போடி. சனியனே, ராட்சசி, எனக்கு தோசை வேணும். அடுப்ப மூட்டு. மூட்டியா? சாப்பிட்ட மூட்டிட்டுங்க. கல்ல போட்டியா? போட்டியாடி? போட்டுட்டேன். மாவு கலக்கிறேன். வா. நான் வரமாட்டேன் தெரியுமா? அடுப்பு மூட்டியா? மூட்டிட்டேன். பொய் சொல்லாத. பொய் இல்லைங்க, நிஜமா. பொய் சொல்லாத. இதோ. ஐ, நல்லா இருக்கு. நம்புறீங்களா? நம்புறேன். ஐயா, என்ன பூவை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற? ஒரு பொண்ணு சமயக்காரி ஆயிட்டா, இன்னொருத்தி பிச்சைக்காரி ஆயிட்டா. நீ என்ன ஆக போறியோன்னு பதறி போய் ஓடி வந்த. பரவாயில்ல, பூவை தூவிக்கிட்டு இருக்கிற. நல்ல சகுனம். அவங்கள நானும் ஒன்னா? என் அழகுக்கு என் புருஷன் கொத்தடிமை. அவர் தான் இந்த கட்டில ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்கிறாரு? பால், பழம், பாதாம் அல்வா வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஐயோ, யார் வந்துட்டாரு? ராஜப்பா, எடுத்து காலி பண்ணு. யோ, என்ன பழத்தை சொல்ற? ஒண்ணு இல்ல, பழைய ஞாபகம் எடுத்துட்டேன். ஐயோ, அது அங்க போய் அது வந்துட்டேங்க. யாருங்க இவ? அவன்னு பேசாத. இது என்னோட செகண்ட் சேனல். என்ன சொன்னீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் சேனல். 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். நான் செய்யறதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். அதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். அத மீறி நீ பேசணும். தாலி உனக்கு, கோடி செகண்ட் சேனல். எனக்கு கோடி தான் வேணும். அப்ப போடி, நீ வாடி. ஹாய் பேபி, உட்கார். ஹேய், என்னங்க? பூ எங்க? அதான் கட்டில போட்டிருக்கேன். ஏய், போடுற பூல வைக்கிற பூ. என் குஜலிக்கு என் கையால பூ வைக்கணும். எங்க காதலியா? ஏய், ஷட் அப். நான் எங்க வேணாலும் வைப்பேன். நீ குடுறி அந்த பூவை.
அடியே பூவை கொடுத்தவளே அல்வாவை கொடு. அல்வா குடுக்கறது உங்க பழக்கம். எதுத்தா பேசுற? கடிச்சிருவேன். குடுக்குறேன். கமான் கமான் கமான். அல்வாவை நீ எனக்கு கொடுக்கறியா இல்ல நான் உனக்கு கொடுக்கணுமா? நீங்க கொடுத்தா இல்ல நான் கொடுத்தா இல்ல. இது என்ன காசா பணமா கொடுக்க? இந்த என்ன என்ன? எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட், இப்ப லைட் வந்துரும். அடியே லைட் எடுத்துட்டு வா. வாடி சீக்கிரம், என் குஜிலி பயப்படுது. ஏய் ஜலஜலா, இந்த டல் லைட்ல கூட ஜிலி ஜிலான்னு இருக்கு. நீ ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? உன் கூட லவ் பண்ண ஐயா பிச்சை எடுக்க. பிச்சையா? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? நான் இல்லம்மா, என் பொண்ணுக்கு இடம் ரிசர்வ் பண்றதுக்காக வந்தேன். ரிசர்வா? ரயில்வே ஸ்டேஷனா அது? என்ன உங்க கூட உட்கார்ந்தாலே அரிக்குது? அரிக்கும். போடி கள்ளி, ஊழல் மாதிரி போட்டுக்கு வர்ற மாதிரி மூஞ்சி மூடிட்டு வர்ற, ஓபன் பண்ணி தட்ட. என்னங்க என்னங்க, ஐயோ இவங்க எல்லாம் குடிச்சே 7-8 மாசம் இருக்கும் போது கப்பு இங்க அடிக்குது. ஏங்க நான் வேணா தனியா உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? இது என்ன சினிமா கொட்டையா? விஐபி சீட் கேக்குறதுக்கு கூட்டத்தோட உட்கார்ந்து பிச்சை எடுக்காதான் எங்க அம்மா நேத்து கிடம் பண்ணிருக்காங்க. நேத்து தான் திடீர்னு கிணவுல வந்து சொன்னாங்க. போ நாச்சியப்பா. அம்மா தாயே, பிச்சை எடுக்கிறாரு பாரு. ஐயோ இவன் தான் என் பொண்ணு லலிதா. இவன் கோடீஸ்வரி, இவன் லட்சேஸ்வரி. உட்காந்து பிச்சை எடுமா. வரவேணி கோயிலுக்கு வேற போகணும். போடி செல்லம்ல. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. தாயே பிச்சை போடுங்கம்மா. வச்சன வாயில. ஏன்னாங்கடி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? நான் ஒண்ணும் உங்கள மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது, அவுட் பாஸ் ஆகுது. சவுண்ட விடு. சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயா இத சொல்லியே என்ன கொல்றானே. என்ன முழங்கல? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன் ராசா. சரி பாட்டை விடு. பாடு பாடு பாடு. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. வாங்க வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களா மாப்பிள, கிழிஞ்ச புடைய கட்ட உடனே என் பொண்ணு அந்த கேரக்டராவே மாறிட்டா. நானும் வரேன். அவன் போய் பிச்சை எடுக்குறியா? நீ ஏன் போற? உண்டை கட்டி என்ன சுண்டி இழுக்குது மாப்பிள, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரம்பரைய பிச்சைக்கார பரம்பரையா இருக்கு போடு. இதாங்க காப்பி. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரித்திரம். ஐ, சரித்திரத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. தாஜ்மஹால் யாருது? பாரதி ராஜா. அது ஐயா, அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் கட்டினது. எது கட்டினாரா? அவர் சம்சாரம் செத்துட்டாரா, அந்த சோகத்துக்காக கட்டினார். நான் செத்துட்டா நான் கை தட்டுவேன். ரொம்ப குசும்பு போங்க. நான் செத்துட்டா என் ஞாபகத்தமா நீங்க என்ன கட்டுவீங்க? உன் தங்கச்சி கட்டுறேன். அட பாவி, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சே. ஓ, மூஞ்சப்பார். யாருப்பா அது? நீ வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? யோ, கதவு சாத்திருக்கு. எப்படியா உள்ள வருவ? நானே வரேன். யாருங்க நீங்க? மனிதன். மனிதனா? தம்பிக்கு எந்த ஊரு? அண்ணாமலை, திருவண்ணாமலை. ஏப்பா இத சொல்லவா என் வீட்டுக்குள்ள வந்த? எது உன் வீடு? பிறந்தது தாய் வீடு, ஐயோ. வளர்ந்தது மண் வீடு, படுத்தா சுடுகாடு, ஐயோ. எரிச்சா வெறுங்கூடு. இதுல யாருக்கு எது வீடு? யோ, இது என் வீட்டுக்காரன் வீடியா? தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவான். என்ன 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்கு? குளோனிங்க இல்ல, இது என்னுடைய பிளானிங். நான் தான் இதுங்களுக்கு படையப்பா, இதுங்களை படைச்சேன்பா. நம்பவே முடியலையேப்பா. உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 6 வித்தியாசம் இருக்கு. 6லிருந்து 60 வரை எல்லாமே வித்தியாசம் தான். வேணா பாத்துக்க. என்னது இது? தாயத்து கார்பரேஷன்ல போட்டாங்களா? இது எங்க குடும்ப தாயத்து. குழந்தைங்க காணாம போயிருச்சுன்னா இந்த தாயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீயே காணாது போயிட்டா? என்னுடைய தாயத்தை இடுப்புல கட்டியிருக்கேன், அதை அவுத்து கண்டுபிடிச்சிருவோம். அப்போ உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்கணுமே.
சின்ன வயசுல குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டா கூட 20 வருஷம் கழிச்சு அதே பாட்டை பாடி குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. பாட்டு ரெடி, ஆனா இன்னும் டியூன் அமையல. டியூன் அமையலையா? குழந்தைங்க பேர் என்ன? ஒன்னு விஸ்வநாதன், இன்னொன்னு ராமமூர்த்தி. அட்ட பாவி, விஸ்வநாத ராமூர்த்தியை கையில வச்சுட்டு டியூனுக்கு அலையறியாடா? அதான் சார் விதி. ஏன் விஸ்வநாதன் நடிக்க போயிட்டாரா? அது மட்டும் இல்லைங்க சார். என்ன? எல்லாரும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குழந்தை கலைவான். ஓ. ஆனா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் பொண்டாட்டி கலையறேன். ஏன்னா ஆங்கிள் வச்சு பார்த்தா பிளாஷ்பேக் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். உள்ள வாங்க சார், சொல்றேன். உள்ள வாங்க. இதே ஊடுற இவன் பாட்டுக்கு உள்ள போறேன். இப்ப சொல்றேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், 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 யோ, வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி. கரெக்ட். ஆ. வெள்ளிக்கிழமை ஆ. அமிர்த யோகம், சுப யோகம், சுப தினம். அன்னைக்கு தான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்த்த எனக்கும் பத்மினிக்கும் அது நடந்துச்சு. எது? கல்யாணம். ஓ, பத்மினி. பத்மினி, இந்த பேர் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ 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 நான் சொன்னேன். அந்த பத்மினி ஆ. எனக்கு ரெட்டை ரெட்டை ரெட்டை. மொத்தம் 3 ரெட்டையா? இல்ல, ஒரு ரெண்டு ஒரே ரெட்டை. ரெட்டை குழந்தைகளை பெத்து கொடுத்துட்டு போயிட்டா. செத்துட்டாளா? இல்ல, காணாம போயிட்டா. அப்ப திரும்பி வருவா? அவ பேரை சொல்லிக்கிட்டே தான் தெரு தெருவா அலையிறேன். பத்மினி, பத்மினி, எப்படி 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 எப்படி? பத்மினி, 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 பத்மினி. ஆ, பத்மினி. பத்மினி இல்லையா, ஈ பத்மினி, ஏழுமலை சம்சாரம். கரெக்ட். நீ பத்மினி தான். இளிச்சவாய் என்னோட பொண்டாட்டியும் இதே பத்மினி தான். ஏய், என்னடா சொல்ற நீ? தபார், ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு எப்படா 2 புருஷன் இருக்க முடியும்? ஏன் மாமா இருக்க முடியாது? என்னது மாமா? மாமா சரி, என்ன சரி? சாரி. 2 கல்யாணம் பண்ணா 2 புருஷங்க தான். தோ கல்யாண், தோ புருஷ். சுமாரியா? ஆ. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. என்ன பத்மினி, என்ன பத்மினி, எல்லாத்தையும் மறந்துட்டே. உனக்கு யாரும் செய்வன வச்சிருக்காங்க பத்மினி. யார் இந்த ஆள் குறுக்கால குறுக்கால? ஐயோ, இவன் பைத்தியக்காரன் போல இருக்கு. பிராண்டி எடுத்துருவான். வந்துருங்க, வாங்க, ஏய், நீ வாங்க. ஏன் இப்படி பண்ற? மாமா, பத்மினி எல்லாத்தையுமே மறந்துட்டாளே மாமா. பத்து, நீ எல்லாத்தையுமே மறந்துருக்கான். ஆனா விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்களை கூட மாமா நீ மறந்துட்ட. விஸ்வநாத ராமமூர்த்தி நான் மறக்கவே இல்லையே. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்படின்னா ஒண்ணு செய்யுமா? இதோ விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க 2 பேரும் நீ ஏத்துக்கோமா. ஏன்னா இவங்க 2 பேரும் நமக்கு பிறந்த ரெட்ட குழந்தைங்கப்பா. குழந்தை. ஐயோ, அவன் என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்றான். நீங்க சும்மாவே இருக்கீங்களே. சும்மாவா இருக்கேன்? பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். கொன்னுடுவேன். ஏய், இப்பதான் பொண்டாட்டிக்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? என் பத்மினிக்கு பின்னாடி ஒரு முதுகு இருக்கும், முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். முதுகுல மச்சம், கால்ல 6 விரல். 50 வருஷமா இதையே சொல்றீங்களே, மாத்தி சொல்லு. மாத்தி சொல்றதா? மரபணு சோதனை. என்ன கன்றாவியாது? பெட்டானிட்டி டெஸ்ட். ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிறதா ஐயா அது? ஐயா, பத்மினிக்கும் எனக்கும் தான் அந்த 2 குழந்தைகளும் பிறந்தது அப்படின்றதுக்கு டாக்டர்கள் செய்யற டெஸ்டுக்கு பேர் தான் மரபணு சோதனை. அது நடந்து முடியற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். டேய், மகனே உன்னை. என் மேல யாரோ டச் பண்ணீங்க, இந்த ஏரியாவிலேயே பெரிய கலாட்டா வரும். ஏன்னா நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். மாப்பிள, இவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஊரை கூட்டி அசிங்கம் பண்ண போறான். தம்பி, நீ இங்கேயே தங்கு. ஆனா ஒண்ணு, பத்மினி உன் பொண்டாட்டி, அந்த 2 குழந்தைகள் உங்களுக்கு பிறந்ததுன்னு நீ நிரூபிக்கணும். பத்மினி, குழந்தைகளை ஃபில்டரை போடு, என்ன குளிப்பாட்டு. குழந்தைகளை குளிப்பாட்டு, எனக்கு ஃபில்டரை காப்பியை போடு, நான் பாத்ரூம் போறேன். முதல்ல குடும்பத்தை கெடுத்தான், இப்ப கக்கூசியும் கெடுக்க போறான். கோடியை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க, என்னமோ தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வந்த மாதிரி குதிக்கிறாங்க. அடியே பத்து, அந்த அண்டங்கா கப்பாயா இல்ல என்ன அம்மா தாயேன்னு கூப்பிட்டது போய் இப்ப என்ன வெளியில அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டாண்டி. பிச்சை எடுக்கிறது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கியே. இந்தியாவே என்ன பார்த்து ஜொல்லு விடுது, அந்த ஆள் என்னடானா ஒரு பங்கைய பார்த்து ஜொல்லு விடுறான். உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? என் நிலைமை யாருக்காவது வருமா? தான் வந்தா அந்த சோடா புட்டி ஜெமினி எம்பள மாதிரி அந்த குரங்குட்டிகளை கூட்டிட்டு வந்து நீதான் இதுங்களுக்கு தாயின்றான். வாய திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாட்டி போடின்னு அந்த கருப்பை ஏங்கிட்டே டைலாக் அடிக்கிறாண்டி. அதாவது பரவாயில்ல, ஏன் ஆளு சொத்து பிரிக்கிற மாதிரி தாலி உனக்கு கோடி அவளுக்குன்னு சொல்லி மிரட்டுறானே. முன்னெல்லாம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சோம். இப்ப நான் இங்க மாதிரி கஷ்டப்படுறோம். எப்பதான் மனுஷி மாதிரி வாழ போறோமோ. ஏய், ஃபர்ஸ்ட் சேனல் வாங்கடி. ஐயோ, வெள்ள எடுத்துருச்சு. இனிமே என்ன நடக்க போதோ? இது வந்துட்டேங்க. இப்படி ஓடுறாளேடி. 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சு. அதானே. வாங்கடி. இது வரேங்க. 2 பேருக்கு ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஏன் இங்க வந்து சாப்பிட மாட்டீங்களோ? கொடுத்து எடுக்கட்டுமா அது எனக்கு? என்னங்க இவ கீழே நிக்க மாட்டாளா? என்னடியா ஐயோ, இந்த பார், பாவம் கால்ல மருதாணி போட்டிருக்காங்க, ஸ்பாயில் ஆயிடும்ல, அதனாலதான் இப்படி. இருந்தாலும் இது ரொம்ப அலம்பருங்க. ஏய், ஸ்டாப் இட். ஹேய், வாட் இஸ் திஸ்? குலாப் ஜாமுன். சரி, 2 பேருக்கு ஊட்டி விடு. என்னது? இந்த நாய்க்கு நான் ஊட்டுமா? முடியாது.
டார்லிங் இது நான் என்ன சொல்றேன்? யாரடி நாய்ங்கிற பிளடி நாய்? ஐயோ என்னங்க ஆச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா? இதுக்கெல்லாம் டாக்டர் வேணாம். இப்படிதான் சின்ன பிள்ளையில என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தாய்ப்பால் எடுத்து போட்டாங்க, சரியா போயிடுச்சு. டார்லிங் தாய்ப்பால் தானே? இது கொண்டு வரேன். ஐயா செகண்ட் சேனல்ல சொன்னீங்க, இத பார்த்தா செகண்ட் ஹேண்ட்ல இருக்கு. உட்கார் தாயி, உட்காருமா. யோ, எதுக்காக என்ன இப்படி வேஷம் கட்டி உட்கார வச்சிருக்கற? எல்லாம் நேர்த்தி கடன் தான். நேத்தி கடன்னா நீ பண்ண வேண்டியதானே, என்ன இதுக்கு பண்ண வைக்கிற? நான் நேர்ந்துகிட்டது இல்ல, எங்க ஆத்தா நேர்ந்துகிட்டது. எங்க அம்மா அப்ப தீ மிதிக்கிறதாக நேர்த்தி கடன் எடுத்துக்கிட்டாங்க. தீ மிதிக்கிறதுக்கு முன்னால மாடு எங்க அம்மா மிச்சு செத்து போச்சு. சாகருக்கு முன்னால மகனே என்னால முடியாத உனக்கு வாக்க பரவலையாச்சு செய்ய வை, அப்பதான் நம்ம குடும்பம் விருத்தி அடைன்னு சொல்லிட்டு போச்சு. அதத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பாரியா, இந்த வேலையில ஏன்கிட்ட வச்சுக்காத. உங்க அம்மா நேர்ந்துகிட்டதால என்னால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. பாயா. ஆய். நான் சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, என்னங்க என்னங்க, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எதை வேணாலும் என் மேல ஊத்துங்க. ஊத்தவா? ஆ. வெந்நீரு, ஊத்துங்க. ஆசிட்டு. ஆ, என்னங்க நீங்க? அம்மா மஞ்சள் தண்ணி ஊத்துக்க. என்ன முழங்குது? ஊத்து ஊத்து ஊத்து, வளைச்சு ஊத்து வளைச்சு ஊத்து. ஊத்து கண்ணாத்தா மாரியாத்தா சித்தம் குளிர சிந்து பாடும் செல்லாத்தா. மாப்பிள என்ன என்ன கணத்துக்குள்ள விழுந்த பூனை மாதிரி நஞ்சு போய் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. யோ, உன் பொண்ணுதாயா? ஆமா, இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? கர்மம் கர்மம். மாப்பிள என்ன? அடுத்த ஐட்டம், இதை என் பொண்ணு கையில கொடுங்க. வா நாச்சி, நீ வீட்டுக்கு வா, உன்னை நச்சு எடுத்துறேன். டேய், அங்கேலடி மிதக்கிட்டு இருக்க. அடுத்த அக்கினி குண்ட ரெடியா இருக்கு, மிதிக்கணும்ல. வா அக்கினி வாடி, குண்டா, எங்க ஐயா. ஆத்தாவுடைய ஆத்மா சாந்தம்ல. வா ஆத்தா, உங்களுக்கு இறக்கமே ஏன் இல்ல? சின்ன வயசுல குடல்லாம் இறங்குச்சு. ஐயோ, நான் அதை சொல்லல. உங்க மனசுல இறக்கமே இல்லையான்னு கேட்டேன். நான் இந்த நெருப்புல இறங்கித்தான் ஆகணுமா? ஏய், இறங்கி தாண்டி ஆகணும். இங்க பாரு, இந்த அத்தாங்கிட்டான்னு பொட்டியெல்லாம் போடாத. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். தீ மிதிக்கிறனா என்ன? பேப்பர்ல தீயின் எழுதி மிதிக்கிறது நினைச்சியா? இல்ல, இங்க இருந்து இறங்கி நடந்து போய் அங்க இருந்து மறுபடியும் இறங்கி நடந்து இங்க வரணும். இதே மாதிரி 50 தடவை போ. மாப்பிள எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்க அம்மா தீ மிதிக்கிறதா மட்டும் வேண்டிக்கிட்டாங்களா, இல்ல தீல உருண்டு புரண்டு போறதா வேண்டிக்கிட்டாங்களா? நாச்சப்பா, வாய மூடிட்டு சும்மா இருயா. அத்தா, என்ன? நாலு பேச்செல்லாம் அப்ப இறங்கு. நான் என்ன தீய திஞ்சவா சொன்னேன்? மிதிக்கத்தானே சொன்னேன். போ போடி. ஐயையோ. போ போ போ. எல்லாம் சொல்லுங்க. பாவி மவளே, என்னையும் சேர்த்து தீயில இழுத்து விட்டுட்டியே. அங்க பாரு, காலு தீஞ்சு போன கருவாடு மாதிரி ஆயிப்போச்சு. அலேக். என்னது? என் பொண்டாட்டிக்கு திடீர்னு 4 காலம் முளைச்சிருக்கு. மாப்பிள இதுல 2 காலு என்னது? யோ, பாத்தீங்களா, இந்த வயசுல எனக்கு கால் கட்டு தேவையா? இந்தாயா, மனுஷங்களுக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி இது 60ஆம் கால் கட்டு. அத்தா, ஆ? தீ மிதிக்கிறேன்னு சொல்லி என் காலை இப்படி ஆம்ஸ்டாங் கால் மாதிரி ஆக்கிட்டீங்களே. இதோட முடிஞ்சுதா? என்ன இருக்குதா? ஏன் மாப்பிள என்ன? இன்னொரு நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கு இருக்கு இருக்கு. இப்பவே திருப்பதிக்கு கால்நடையாவே போற முடியும். கால் இருந்தா தானே நிறைய போறதுக்கு. ஏன் மாப்பிள மலையடிவாரத்துல இருந்து கால்நடையா போறீங்களா, இல்ல மெட்ராஸ்ல இருந்தே கால்நடையா போறீங்களா? ஐயோ, என்னால நடக்க முடியாது. எது நடக்க முடியாதா? ஏய், சொன்னதை கேட்டா கோடி, இல்லன்னா போடி. இதான மாப்பிள? கரெக்ட். இனிமே நீங்க இல்லாத போது நானே சொல்லிடுறேன். சபா